நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து கூடுற இடத்துக்கு பேரு சட்டமன்றம். சொல்லுங்க, சட்டமன்றம். இந்திய அளவில் அதுக்கு பேரு பாராளுமன்றம், தமிழ்நாட்டு அளவில் அதுக்கு பேரு சட்டமன்றம். அதுக்கு ஏன் சட்டமன்றம்னு பேர் வந்ததுன்னா, சட்டங்களை எல்லாம் உருவாக்குற இடம். இப்ப நீதிபதி தீர்ப்பு எழுதுறாருல, அவரு எதை அடிப்படையா வச்சு தீர்ப்பு எழுதுவாரு? இப்ப விசாகனும் இவங்க 2 பேரும் எழுந்துருங்க, ரக்ஷனா, இவங்க 2 நெருங்கிய நண்பர்கள், 2 பேருக்கு இடையே சண்டை வந்துருது இல்லையா? 2 பேருக்கு இடையே சண்டை வந்துருது. இப்போ உங்களுக்கு தீர்ப்பு எழுதுறதுக்காக ஒரு பிரச்சனை இது பண்றதாக மயன் கூப்பிடுங்க, மயன்ட்ட பிரச்சனை சொல்றாங்க, இப்ப மயன் வந்து எதை அடிப்படையா வச்சு தீர்ப்பு எழுதுவாரு? சொன்னதை வச்சு. சரி, விஷாகன் வந்து மயனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கு, சரியா? ஒரு பக்கம் விஷாகன் தப்பு பண்ணியிருந்தா கூட விஷாகன் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா நெருங்கிய நண்பர்.